ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி இரவு 1:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் இரவு 1:47 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 1:47 வரை சித்த யோகம் என்பது இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுப்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இன்றைய தினமானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:51 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:20 சம்பவிக்கிறது. சந்திர உதயம் என்பது இரவு 1:47 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 12:55 நடக்கிறது. நாளைய தினத்தினுடைய பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:18 முதல் 5:50 வரை பிரம்ம முகூர்த்த காலம். அந்த நேரத்திலே நாம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம். இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை மதியம் 1:39 முதல் 3:13 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:51 முதல் 7:24 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:58 முதல் 10:32 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:31 கொடுத்திருக்கா. இன்றைய தினம் சூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெற்கே சூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அது கூட அந்த சூல தோஷம் என்பது பகல் 2:10 வரையிலும். அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து நீங்கள் தெற்கு திசையை நோக்கி தாராளமாக பயணிக்கலாம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா தசதானம்னா என்னங்கிறத நேற்று பார்த்தோம். அதிலே முதல் தானமாகிய கோதானத்தை பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் அதற்கு அடுத்த தானமாகிய பூதானம், அதாவது பூமி தானம் என்றால் என்ன, இந்த பூமி தானம் செய்வதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த பூமி தானம் செய்யும் பொழுது எப்படி தெரியுமா சங்கல்பம்ங்கிறத சொல்லி தருவா. சர்வேஷாம் ஆஸ்ரயா பூமிஹி வராகேன சமுத்திரதா அனந்த சஸ்ய பலதா அதசாந்திம் பிரயச்சமே அப்படிங்கிறார். இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வராக சுவாமியினால் சமுத்திரத்தில் இருந்து நன்கு உத்தாரணம் செய்யப்பட்ட இந்த பூமியானது எல்லா ஜீவராசிகளுக்கும் புகலிடம் அப்படின்னு சொல்றார். அதாவது உத்தாரணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா இந்த நிர்மாணிக்கப்படுதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இந்த புனருத்தாரணம் ஜீரணோத்தாரணம்ங்கிற வார்த்தையில இந்த கும்பாபிஷேகத்தப்ப கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி வராக சுவாமியினால் சமுத்திரத்திலிருந்து நன்கு உத்தாரணம் செய்யப்பட்டங்கிறார். சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலிருந்து மூழ்க அந்த பூமியை எடுக்கும் பொழுது அது மிகவும் சுத்தமான ஒரு விஷயமாக ஆகி போய்விடுகிறது, நிர்மலமான பூமியாக மாறிவிடுகிறது. ஆக வராக சுவாமியினால் சமுத்திரத்திலிருந்து நன்கு உத்தாரணம் செய்யப்பட்ட இந்த பூமியானது எல்லா ஜீவராசிகளுக்கும் புகலிடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றா பாருங்கோ. எஸ்யாம் ரோஹந்தி பீஜானி காலே செய்வ மஹீதலே தொத் பிரசாதாச்ச சபலாக மமசந்து மனோரதாக அப்படின்னு சொல்றா. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏராளமான பயிர்களையும் பழங்களையும் அருள்பவள் தான் இந்த பூமாதேவி. ஆக இந்த பூமியை தானம் செய்வதால் எனக்கு மனசாந்திங்கிறது கிடைக்கும். இது போக இந்த பூமியிலே காலத்திலே விதைகள் பயிர்களாக வளர்கின்றன அப்படின்னு சொல்றார். காலத்திலே எஸ்யாம் ரோஹந்தி பீஜானி காலே ஜெய்வ மகேதலே அப்படின்னு சொன்ன சரியான காலத்திலே இந்த பூமியிலே விதைகள் பயிர்களாக வளர்கின்றன. உன் அருளினால் எனக்கு மனோரதங்கள் நிறைவேறட்டும், என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன்ல எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா ஷஷ்டி வருஷ சகஸ்ரஸ்ய பரிமித ஸ்வர்கே சிவபர நிவாச காமஹா சர்வ பாபக்ஷய காமஹா அப்படிங்கிறார். எல்லா விதமான பாபங்களும் நீங்கி
ஷஷ்டி வருஷ சகசிரஸ்யங்கிற, அதாவது 60,000 ஆண்டுகள் மங்களகரமான சொர்க்கத்தில் நான் வசிக்க விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த பயிர் வளம் நிறைந்த பூமியை தானமாக செய்கிறேன். இமாம் பூமிம் பகுசஸ்ய பிரதாம் விஷ்ணு தெய்வத்யாம் சதக்ஷிணாக்காம் சதாம்பூலாம் பிராமணாய துப்யமகம் சம்பிரததே நமமா அப்படின்னு சொல்றது. எப்படியெல்லாம் அதற்கான பலன்களை சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூமியானது எல்லா ஜீவராசிகளுக்கும் புகலிடம். சரியான நேரத்திலே விதைகள் பயிர்களாக வளர்கின்றன. காய்களாகவும் பழங்களாகவும் நமக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த பூமி தான் தருகிறது. இந்த பூமியினை தானம் செய்வதன் மூலமாக என்னுடைய எல்லா பாவங்களும் நீங்கி 60,000 ஆண்டுகள் ஒரு மங்களகரமான சொர்க்கத்திலே நான் வசிக்க வேண்டும், என்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேற வேண்டும்னு சொல்லி அந்த சங்கல்பத்திலே சொல்றது. இப்படி 60,000 ஆண்டுகள் சொர்க்கத்திலே வசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்முடைய பாவங்கள் அத்தனையும் நீங்க வேண்டும் அல்லவா? இந்த தானங்களிலேயே பார்த்தோம்னா கொஞ்சம் ஒசத்தியான தானம் என்பதை விட அப்படி பண்றதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் இந்த தானத்தை. பூமி தானம் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம கேட்கறதுக்கே நமக்கே கஷ்டமா இருக்கும் தானே சார், எல்லார்ட்டையும் இருக்குமா? அப்படியே இருந்தாலும் அந்த பூதானம் செய்வதற்கு மனம் என்பது வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? யாருக்கெல்லாம் அந்த பூமி தானம் செய்வதற்கு அந்த ஆசை என்பது இருக்கிறதோ, மனம் என்பது இருக்கிறதோ, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவா இல்லையா? எங்கே மார்க்கம் அப்படின்னு சொன்னா, இந்த தானம் செய்வதற்கு மனம் இருந்தால் நாம் அந்த சொர்க்கலோகத்திலே வசிப்பதற்கான அந்த வழி என்பது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முடிந்தவரை இந்த பூமி தானம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கூட அதற்கு என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு பக்தி சந்தன காஷ்டம் சொல்றா. சந்தன காஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சந்தன கட்டையை கூட நீங்கள் தானமாக தரலாம் அப்படின்னு சொல்றார். உடனே எப்படி எல்லாரும் அதை பிடிச்சிக்கிறான்னு பார்த்தோம்னா, பூதானம் செய்யற பழக்கம் எங்க ஆத்துல இல்ல, வெறும் சந்தனக்கட்டை தானம் தான் அப்படிங்கிற மாதிரி இவாளா அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாளே தவிர, எவரால் இயலாதோ இந்த வருடத்திலே என்னால் பூதானம் செய்ய இயலவில்லை, அதற்கு பதிலாக நான் இந்த சந்தனக்கட்டையை பண்றேன், அடுத்த வருடமாவது அந்த பூமி தானம் செய்கின்ற அளவிற்கு என்னுடைய சம்பாத்தியம் என்பது பெருக வேண்டும், எனக்கு நல்லா இந்த செல்வங்கள்லாம் கிடைச்சதுன்னா நான் பூதானம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை வச்சுண்டாலே நிச்சயமாக பகவான் நமக்கு அந்த செல்வ வளங்களை தருவார் அல்லவா? இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.